அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் கடைசி 30ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை தினம் நிகழ்கிறதுங்க. பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நாம் முன்னோர்களுக்கு விரதம் இருக்கிறது, இறை வழிபாட்டை மேற்கொள்கிறது, பரிகாரங்கள் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் சில விரதங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமாவாசை தினம் அமைகிறது. இந்த அமாவாசை தினத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. அந்த வகையில் அமாவாசை தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அமாவாசைக்கு பிறகு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரக நாயகர்களின் முதல்வரான சூரிய பகவான் உங்களுடைய இந்த காலகட்டத்தை வெற்றி படிகட்டாக மாற்றக்கூடிய வகையில் அவருடைய செயல்கள் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். மிக அருகாமையில் வெற்றிக்கான ருசியை நீங்கள் ருசிப்பதற்கான காலம் அப்படிங்கிறது மிக மிக அருகாமையில் இருக்கக்கூடிய வகையில் நவக்கிரக நாயகரினுடைய சூரிய பகவான் உங்களுக்கு பல வழிகளை காட்டப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய செயல் திறனால் பொருளாதார முன்னேற்றத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போவீங்க. வியாபாரத்திற்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு மனை, இடம், நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சிக்கலான காரியங்களுக்கு தீர்வு காணக்கூடிய முடிவை கொஞ்சம் தள்ளி போடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தில் சிலருக்கு பிரச்சனை உண்டாகத்தாங்க செய்யும். குடும்பத்தில் நிம்மதியடைந்த நிலை ஒரு சிலருக்கு காணப்படலாம். அதே மாதிரி மனமொத்த தம்பதிகளுக்கு இடையில மனக்குழப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க. வெளியூர் பயணங்களால் சில நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்களால் உங்களுக்கு சில உபத்திரங்களும் சேரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த இடத்துல இருந்து தடையில்லாமல் பணம் சேரும். தொழிலில் சாதனை படைப்பீங்க. அதே போல் மருத்துவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஐடி ஊழியர்களுக்கும் மேன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. திட்டம் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் காரியமும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். பங்கு சந்தை வியாபாரம் ஜோராக நடைபெறுங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை விவசாயத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிப்பீங்க. பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வருவாங்க. வீட்டில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது. அரசு பணியாளர்களுக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். தனியார் ஊழியர்கள் முதலாளிகளின் பாராட்டை பெறுவது சற்று கடினமாகவும் இருக்கலாம். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கப்பெறும். ஆன்லைன் வர்த்தகங்களில் துணிச்சலாக முதலீடு செய்வீங்க. கூட்டு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளை திரட்டுவீங்க. வியாபாரத்திற்கு எதிராக இருந்த போட்டிகளை தகர்த்தெறிவீங்க. அதே போல் பாதகமான பலன்கள் ஒரு சில நேரத்தில் கிரகங்கள் தந்தாலும் கூட பொருளாதார ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் சில கிரகங்கள் அமையப்பெறுகிறது. நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் சிக்கலை கடந்து வெற்றி நடைபெற வாய்ப்புகளும் இருக்கு. பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பாங்க. படிப்புக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். கோபத்தை குறைத்து கொள்வது அவசியம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வேலை இழக்கக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு உருவாகவும் செய்யுங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் சற்று கவனமாக பணியாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று. பேசி வைத்திருந்த திருமணங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறையினர் சில சிரமங்களை எதிர்கொள்ள வாய்ப்பும் இருக்கிறது.
வாகனங்களில் செல்லும்போது இருமடங்கு எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பால் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறுவீங்க. அதே போல் கோவில் காரியங்களுக்காக நிதி உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதிகமாக ஆர்வம் காட்டி அதில் நிறைய பொது பணிகள் சேவைகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் உங்களுடைய பொதுநல போக்கால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையும் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகப்படும். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. இது நாள் வரைக்கும் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடும். பூர்வீக சொத்துல இருந்து வந்த வில்லங்கமும் விலக ஆரம்பிச்சிடும். பிள்ளைகள் அக்கறையாக பாடங்களை படித்து முன்னேறுவாங்க. வழக்கறிஞர்கள் வாத திறமையால் புகழ் பெறுவாங்க. ஐடி ஊழியர்கள் கணிசமான வருமானம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமாகவே அமையப்பெறும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. குழந்தை செல்வம் இல்லாத குடும்பத்தில் அந்த பாக்கியம் சித்திக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அலைச்சல் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியமாகிறது. அதே போல் நண்பர்கள் உதவியால் புதிய தொழில் தொடங்குவீங்க. பழைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வீட்டை பழுது பார்த்து வண்ணம் பூசுவதற்கான வாய்ப்பையும் ஆரம்பிச்சிடுவீங்க. சூழ்ச்சிகளால் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் சோர்ந்து போவாங்க. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொழிலில் நீங்கள் காட்டும் அக்கறைக்கு பங்கம் வராது. அதே சமயம் மனதிற்கு சில சங்கடங்களை சில கிரகங்கள் கொண்டு வந்தாலும் சாதுரியமான போக்கால அதை நிவர்த்தியும் செய்து விடுவீங்க. தொழிலுக்கு தேவையான கடன்களை பெறுவதில் வெற்றி அடைவீங்க. புதிய ஆர்டர்களை பெற்று தொழில் போட்டியாளர்களை பொறாமப்பட வைக்கவும் செய்வீங்க. அரசு பணியாளர்கள் அதிக வருமானம் பெற வாய்ப்புகள் இருக்கு. வருமா வராதா அப்படின்னு நினைத்த பணம் கூட உங்களுடைய கைக்கு வந்து சேரும். சிறு வியாபாரிகள் கடை வைத்திருக்கிறவங்க கணிசமான லாபத்தை அடைவீங்க. அதே போல பேசிய திருமணங்கள் நின்று போகவும் சில நேரங்களில் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. நெருங்கிய உறவினர் வகையில் துக்க காரியங்கள் நடைபெறலாம். அதே சமயம் கலைத்துறையினர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. வழக்கறிஞர்கள் தொழிலை திறம்பட நடத்துவாங்க. மருத்துவர்கள் மகத்தான சாதனையும் படைப்பாங்க. செலவுகள் கைமீறி போய் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் தடுமாறவும் செய்வீங்க. அதனால வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்று. கடினமான வார்த்தைகளை எந்த காரணத்திற்காகவும் பயன்படுத்தாதீங்க. அலட்சிய போக்கால சில நல்ல வாய்ப்புகளை நழுவ விடவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்படுவது அவசியமாகிறது. உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை சில கிரகங்கள் கொண்டு வரவும் செய்யும். அதே சமயம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஏற்றமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. உறவினர்களின் உள்குத்து வேலையால் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகத்தான் செய்யும். மனைவியின் மனதுக்கு இதமாக நடந்து கொள்ளுங்க. வியாபாரம் விருத்தியடையும். திடீர் பொருளாதார வரவு திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனைவி மக்கள் ஆசைப்பட்ட துணிமணிகளை வாங்கி கொடுப்பீங்க. தங்க நகைகள் வாங்குவதற்கு சீட்டும் கட்டுவீங்க. சினிமா துறையினர் சிக்கலை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கும் குறைய ஆரம்பிக்கலாம். பிள்ளைகளின் கல்வி செலவு அதிகரிக்கும். அதே சமயம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிலவவும் ஆரம்பிக்கும். மேலும் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வந்து சிரமப்படவும் ஆரம்பிப்பீங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. மனதில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் வெதும்புவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் நெருக்கமான நண்பர்களின் உதவியால் அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டம் பணவரவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் மற்றொரு புறம் செலவினங்களும் அதிகரிக்கத்தான் செய்யும். திருமண பேச்சுவார்த்தைகளில் சிக்கல்கள் உருவாகலாம். ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் விவாகரத்து பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. சிலர் நிலம் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு. புதிய வீடு கட்டுவதற்கும் திட்டமிடுவீங்க. கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்வாங்க. தொழில் வளர்ச்சி மேம்பாடு அடையும்.
வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்க பெறுவீங்க. பிரிந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பீங்க. விவசாய வேலையில் அதிக அக்கறையும் காட்டுவீங்க. தோப்பு குத்தகை மூலமாக வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது.